Hello viewers, I'm Maithili. இன்னைக்கு 11th business max algebraல example 2.7 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Resolve into partial fraction. So கொடுத்திருக்கிறது partial fraction நம்ம ஸ்ப்ளிட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x plus 1 by x minus 1 into x square plus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சரி, இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டர் பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நியூமரேட்டர் என்ன கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஸோ a by x minus 1ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கீழே இருக்கிறத தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ a by x minus 1 by கீழே இன்னொன்று என்ன இருக்குன்னா டினாமினேட்டரில் x square plus 1. இது பார்ட்டாக பிரிக்கிறது தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ x square plus 1 இருக்குன்றது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஹோல் ஸ்கொயர் இருந்தால் தான் சொல்லியிருக்கேன். அதோட லீஸ்ட் பவர் ஒரு டேர்ம் கீழே எழுதணும், இன்னொரு வாட்டி ஹோல் ஸ்கொயரோ எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே கொடுத்துருக்கிறது வெறும் எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும்தான், ஹோல் ஸ்கொயரில் அதெல்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் இப்படி எழுதிட்டோம்னா எக்ஸுக்கு கீழே டினாமினேட்டரில் ஸ்கொயர் இருக்குன்னா இதோட லீஸ்ட் பவர் நியூமரேட்டரில் இருக்கணும். இது எக்ஸ் ஸ்கொயரோட லீஸ்ட் பவர் என்னது, எக்ஸ் ஸ்கொயரு. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 1, 2க்கு முன்னாடி 1 இல்லையா. ஸோ எக்ஸு கண்டிப்பாக வரணும். அப்போ லீனியராக குவாட்ராட்டிக்காக கீழே இருந்தால் மேலே லீனியராக இருக்கணும். லீனியராக இருக்குனாலே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் வந்தாலே கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி பி எழுதிக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக கோஎஃபிஷியன்ஸ் எழுதணும். அதனால் எக்ஸுக்கு முன்னாடி பி ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணுன்றதுனால சி. ஸோ இதை இப்படி தான் பார்ஷியலாக நம்ம பிரித்து எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதுறதுன்றது உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சமக்குமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். பவர் 2 இருந்துச்சுன்னா மேலே கண்டிப்பாக லீஸ்ட் பவர் வரணுன்றதுனால எக்ஸ் இருக்கணும், எக்ஸ் பவர் 1 இருக்கணும். அதனால் எக்ஸ் லீனியர்னால் கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் கூட ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இதுதான் உங்களோட கீழே இருக்க டினாமினேட்டர் தான் உங்களோட எல்சிஎம்மாக இருக்கும். அதான் 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இது எது இல்லைன்னு பார்த்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டினாமினேட்டரில் இது இருக்குது, இது இல்லையா, அப்போது ஏவோட அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லையா, ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இருக்கா. இது கூட பார்த்திங்கன்னா இது இருக்குது, இது இல்லை. ஸோ இதை நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிட்டோமா. இப்போ டினாமினேட்டர் சேமாக அந்த ஈக்குவல் டூவில் இருக்குன்னும் போது அதை நம்ம கேன்சல் ஆகிடும். அதை நீங்கள் விட்டுருங்க. நியூமரேட்டர் மட்டும் இப்போ ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. 2x + 1 is equal to a into x square plus 1 plus bx plus c into x minus 1. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும்னு பார்த்தோன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இங்கே 0 ஆகிடுது. ஸோ இது டோட்டலாக எனக்கு 0 into any number will be நமக்கு 0வாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். let x is equal to 1 அப்படி போட்டால் இங்கே என்ன ஆகிடும், 1 + 1 ஆகிடும். இங்கே 1 into 2 வந்து 2 ஆகிடும், ப்ளஸ் 1 is equal to a and a அப்படியே வரும். இங்கே 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 1 + 1 ஆகிடும். இது 3 equal to 2 into a. இது 2 into a ஆகிடும். டிவைடில் வந்துச்சுன்னா a equal to 3/2. ஸோ ஏயோட வேல்யூ 3/2ன்னு வந்துருச்சு. ஸோ a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேறு என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 ஆகாது. ஏன்னா -1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். -1 போட்டால் இது திரும்பி ஸ்கொயர் ஆகிறதுனால -1 தான் ஹோல் ஸ்கொயராக இருக்கும். அப்போ வந்து நமக்கு மறுபடியும் +1 ஆகிடும். இது ஆட் தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது 0 ஆக்கிறதுக்கு. அதனால் எனக்கு லீஸ்ட் பவர் எப்போவுமே வந்து x is equal to 0 போட்டுக்கணும்னு நினைப்பேன் நான் ஒரு வாட்டி. ஸோ நான் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு 0 ஆகலைன்னா உடனே உங்கள் மைண்டில் 0ன்ற எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுருணுன்றது கொண்டு போயிடுங்க. அப்படி போயிட்டிங்கன்னா இங்கே 0 ஆகிடுமா, இங்கே 1 ஆகிடுமா. 1 is equal to a into இது 0 + 1 1 தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ப்ளஸ் இங்கே 0 ஆகிடுமா, ஏன்னா x வந்து 0 into b will be 0. அப்போ வெறும் c மட்டும்தான் இருக்கும். இங்கே 0 into 0 - 1 வந்து -1ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 equal to 3/2 - c இருக்குது. 3/2 மொத்தமாக இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 1 - 3/2 equal to -c வரும். அப்படி வந்தால் இங்கே வந்து எல்சிஎம்ன்றது டேரெக்டாக இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பை 1 இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 - 1 -1/2 equal to -c - கேன்சல் c equal to 1/2. இப்போ நமக்கு c வேல்யூ வந்துடுச்சு.
ஏ வேல்யூ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோடது கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏவும் சியும் கண்டுபிடிச்சோம், பியோட கண்டுபிடிக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எது சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 வராது. ஏன்னா பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கூட எக்ஸே இருக்குது. அதனால நான் இன்னொரு லீஸ்ட் பவராக லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 1ன்னு போடும் போது தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ -1 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. இது நீங்கள் கீழே எழுதுங்க. உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியணுன்றதுக்காக தான் நான் பக்கத்தில் எழுதுகிறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே எழுதிக்கோங்க. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ எல்லா இடத்துக்கும் -1 போட போகிறேன். இங்கே போட்டேன்னா இது -2 + 1 ஆகிடும். இங்கே போட்டேன்னா a இன்ட்டு -1னா -1 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? 1 ஆகிடுமா? 1 + 1 2a ஆகிடும். ப்ளஸ் இங்கே -b ஆகிடுமா? இங்கே சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு சின்னு எழுதிக்கிறேன், அப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்கே -1 வந்து -2 ஆகிடும். ஸோ நான் இப்போ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ஏக்கும் சிக்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது -1 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 3/2 இருக்கும். ப்ளஸ் -b அப்படியே எழுதிக்கோங்க. சிக்கு பதில் ப்ளஸ் 1/2 × -2. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். -2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -1 இஸ் ஈக்குவல் டு 3 + 2b. இங்கே பண்ணும்போது இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆஃப். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். 2 மல்டிப்ளைல இருக்கும்போது ப்ளஸில் இருக்கும்போது நான் பாருங்கள் ரெண்டுத்துக்குமே தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதை வந்து தப்பு பண்ணிடாதீங்க. வெறும் இதுக்கு மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் உள்ளே இருக்க ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். ஸோ -1. இது சால்வ் பண்ணிங்கன்னா 2 ஆகிடும். 2 இந்த சைடு வந்தால் -2 வரும் ஈக்குவல் டு 2b. இப்போ b ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இது -3 டினாமினேட்டரில் 2 இருக்கிறது பையில் வந்துடும். ஸோ b ஈக்குவல் டு -3/2 வருது. ஸோ நம்ம a b c எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். a b cக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 2x + 1 / x - 1 × x² + 1 is equal to a பையில் ஏக்கு பதில் 3/2 × x - 1 ப்ளஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது? -3/2x ப்ளஸ் சிக்கு பதில் 1/2 x² + 1 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா /2 மொத்தமாக எழுதி கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 3/2 × x - 1 ப்ளஸ் -3x + 1/2 × x² + 1 எழுதி நம்ம சம்மம் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம்ஸ். தேங்க்யூ.